ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் ஐரோஸ் A to Z. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடை காலம் ஆரம்பமாயிடுச்சு. இந்த கோடை காலத்தில் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளை நாம் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சம்மந்தப்பட்ட சில டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கோடை காலம் ஆரம்பமாகுது அப்படின்னாலே அதீதமான வெப்பமும் ஆரம்பமாக போகுதுன்னு தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கோடைக்காலம் ஆரம்பிக்கும் போது எப்படி நாம் அதீத வெப்பத்துக்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி நம்ம செடிகளையும் நாம் தயார்படுத்த தான் நம்மளுடைய முதல் வேலையாக இருக்கணும். ஸோ முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செடிகளை வகைப்படுத்தி பிரிச்சுக்கணும். அதாவது எந்த செடி அதிக சூரிய ஒளி தேவை, எந்த செடிக்கு அதிக சூரிய ஒளி தேவையில்லை, அதிக சூரிய ஒளியை தாங்காது அப்படின்னு வகைப்படுத்தி பிரிச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, லெமன் பிளான்ட்டுக்கு அதிக சூரிய ஒளி தேவை. ஸோ லெமன் பிளான்ட்டை நம்ம டைரக்ட் சன்லைட் இருக்க ஏரியாவில் கூட வைக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு எக்ஸாம்பிள், ரோஜா செடி அதிக சூரிய ஒளியை தாங்காது. அப்போ ரோஜா செடியை நிழல் பாங்கான இடம், இல்லைன்னா ஷேட் நெட்டி எங்கே கட்ட போகிறோமோ அந்த ஷேட் நெட்டி கீழே இந்த மாதிரி இடங்களில் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி செடிகளை வகைப்படுத்தி பிரிச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி நாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுதான் நம்ம முதல் டிப்ஸ். அடுத்து இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த கோடைக்காலம் ஆரம்பமாயிடுச்சு. கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் தொடங்குற வரைக்குமே புதுசாக மாடி தோட்டத்தில் எந்த பிளான்ட்டுமே நாம் வைக்கிறது அட்வைசபிள் கிடையாது. அதே மாதிரி புதுசாக சீட்ஸ் போட்டு நம்ம முளைக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான்ட்ஸுக்கும் நம்ம சீட்ஸ் போடுறதும் அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா இந்த அதீதமான வெப்பம் காரணமாக கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம புதுசாக ஒரு பிளான்ட்டை வைக்கும்போது அதனோட சர்வைவல் ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்கும். நம்ம சீட்ஸ் போட்டால் கூட அந்த செடிகளோட ஜெர்மினேஷன் ரேட் அண்ட் அதுக்கப்புறம் அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த சின்ன தளிர் விட்டு வருது இல்லையா, அதுவும் நல்லா சர்வைவ் ஆகி வளரும் அப்படிங்கிறதுக்கும் கேரண்டி கிடையாது. ஸோ அதனால் சம்மர் டைமில் எப்போதுமே புது பிளான்ட்ஸ் வைக்கிறது, சீட்ஸ் போடுறது, இது எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் செடிகள் வாங்குறவராக இருந்தால் சம்மர் டைமில் ஆன்லைனில் லைவ் பிளான்ட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்காதீங்க. ஏன்னா நம்ம மழை காலமோ இல்லைனா பனி காலத்துலேயே வாங்கினோம் அப்படின்னா 4 days 5 days சம்டைம்ஸ் 1 week 10 days டிரான்சிட்டில் இருந்தால் கூட அந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு அந்த பிளான்ட் சர்வைவ் ஆகி நம்மக்கிட்ட ரீச் ஆகும்போது நம்ம லைவ் பிளான்ட்டை லைவாகவே நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் சம்மர் டைமில் வாங்கினோம் அப்படின்னா அவங்க என்ன தான் அது கிளே இல்லைனா கொக்கோபீட் என்ன போட்டு அவங்க வாட்டரிங் பண்ணி அனுப்பிச்சாலும் 2 to 3 days மேலே அந்த வாட்டரிங் தாங்காது டியூ டு எக்ஸஸ் ஹீட். ஸோ அதனால சம்மர் டைமில் பார்த்தோன்னா நம்ம ஆன்லைனில் லைவ் பிளான்ட்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பாயிண்ட்டு, சம்மர் டைமில் எந்த செடிகளையுமே ரீபாட்டிங் பண்ணாதீங்க. ஏன்னா ரீபாட்டிங் பண்ணதுக்கு பெஸ்ட் டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மழை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணலாம், இல்லை டூரிங் ரெய்னி சீசன் பண்ணலாம், இல்லை நம்ம நவம்பர் டிசம்பர் குளிர்காலத்தில் கூட பண்ணலாம் ரீபாட்டிங். ஸோ அப்போ செடிகளோட சர்வைவல் ரேட் நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் ரீபாட்டிங் பண்ணோம் அப்படின்னாலே அந்த வேர்கள்லாம் சீக்கிரமே ட்ரை ஆகி அந்த செடி சர்வைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடை காலத்தில் செடிகளை எந்த செடியுமே ப்ரூன் பண்ணாதீங்க, அதாவது கவாத்து பண்ணாதீங்க. கிளைகளோ இலைகளோ எந்த விதமான ப்ரூனிங்கும் சம்மரில் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நம்ம சம்மர் டைமில் பண்ணுற ப்ரூனிங் அந்த செடிகளே சாகிற அளவுக்கு கொண்டு போயிடும். ஸோ அடுத்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டரிங், அதாவது செடிகளுக்கு தேவையான தண்ணீர் ஊற்றுதல். ஸோ மற்ற கிளைமேட்டிக் டைம்லலாம் பார்த்தோம் அப்படின்னா பர் டே ஒன்ஸ் இல்லைனா 2 days ஒன்ஸ் இல்லைனா வீக்லி ஒரு 3 times அந்த மாதிரி தண்ணீர் ஊற்றினா கூட மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கு போதுமானது. ஆனால் சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சில செடிகளுக்கெல்லாம் மார்னிங் 1 time அண்ட் ஈவினிங் 1 time 2 times நாம் தண்ணீர் விட வேண்டிய அளவுக்கு அந்த அதீத வெப்பத்தினால அந்த பாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் ரொம்ப ட்ரை ஆயிரும். ஸோ அதை நம்ம கண்டினியூஸாக நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். எந்த செடிக்கு 2 times தேவைப்படுது, எந்த செடிக்கு 1 time தண்ணீர் ஊற்றினாலே போதும் அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ரெகுலராக நம்ம வச்சுருக்க பிளான்ட்ஸுக்கு எல்லாமே வாட்டரிங் பண்ணிக்கணும். சம்மர் டைமில் டெய்லி 1 time கண்டிப்பாக தண்ணீர் ஊற்றியே ஆக வேண்டும். இதில் எந்த மாறுதலும் இருக்காது. ஏன்னா இருக்கிற வெப்பத்துக்கு பாட்டில் இருக்கிற எல்லா மண்ணுமே அதாவது ஒன்ஸ் பெர் டே நம்ம தண்ணீர் ஊற்றினா கூட அடுத்த நாள் நம்ம தண்ணீர் ஊற்றுறதுக்குள்ளே எல்லா சாயிலுமே ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தண்ணீர் விடுறதுக்கு சம்மர் டைமில் சிறந்த நேரம் எது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நார்மலாகவே செடிகளுக்கு தண்ணீர் விடுறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று மார்னிங் ஒரு 8-9 விட்டுறலாம், இல்லைன்னா ஈவினிங் ஒரு
6:30க்கு மேலே நம்ம தண்ணீர் விடணும். இதில் சம்மர் டைமில் பார்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் டைம் தண்ணீர் விடுறது தான் செடிகளுக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா மார்னிங் டைமில் வந்துட்டு அந்த பாட்டில் இருக்கிற மண் எதுவுமே சூடாக இருக்காது, பாட் சூடாக இருக்காது. அண்ட் இன்ஃபேக்ட் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க வாட்டர் கூட நம்ம வீட்டில் சூடாக இருக்காது. இப்போ டேங்க்லேருந்து சின்டெக்ஸ் டேங்க்லேருந்து வருது அப்படின்னா சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட் வாட்டர் மாதிரி வரும். ஸோ மார்னிங் டைம் நம்ம வந்து செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது எல்லாமே நார்மலாக இருக்கும். ரொம்பவே நல்ல டைம் அதுதான். ஈவினிங் டைம் தண்ணீர் விடுறோம் அப்படின்னா ரொம்ப லேட் டைம், அதாவது 6:30, 7 o'clock மேலே அந்த மாதிரி டைமில் தான் செடிகளுக்கு தண்ணீர் விடணும். அப்போ தான் அந்த பாட்டில் இருக்க சாயில் எல்லாமே கொஞ்சம் சூடெல்லாம் கம்மியாக இருக்கும். அதாவது பாட்டில் இருக்க மண் இதெல்லாம் வந்து சூடாக இருக்கிற டைமில் நம்ம போய் டாக்குன்னு அதில் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றணும் அப்படின்னா ஆப்போசிட் ரியாக்ஷன் ஆகும். ஸோ செடிகளுக்கு சாவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால பெஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா வாட்டரிங் பண்ணுறது வந்துட்டு மார்னிங் டைம் பண்ணுறது தான் ரொம்பவே நல்ல டைம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், அது வந்து நம்ம ஸ்ப்ரே ஃபார்மாகவும் இருக்கலாம், இல்லை சாயில் ட்ரென்ச்சிங் மெத்தடாகவும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லைனா வந்துட்டு க்ரோத் பூஸ்டர்ஸ் இல்லைனா டிஏபி இல்லை வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம ஸ்ப்ரேஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் கண்டிப்பாக வந்து ஈவினிங் ஒரு 6:30க்கு மேலே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா சாயில் ட்ரென்ச்சிங்காக இருந்தாலும் சரி, ஸ்ப்ரே டைப்பாக இருந்தாலும் சரி, சில ஃபெர்டிலைசர்ஸ் ஈவன் ஆர்கானிக்காக இருந்தால் கூட அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இலைகள் இதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே அந்த கருகி போகிற அளவுக்கு அதில் எஃபெக்ட் இருக்கும். சாயில் ட்ரென்ச்சிங் மெத்தடில் நம்ம வாட்டர் போர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேர்கள் எல்லாம் கருகி போகிற அளவுக்கு ஆயிரும். ஸோ அது வந்து மார்னிங் டைம் நம்ம யூஸ் பண்ணால் கூட அடுத்து இமீடியட்டாக சன்லைட் வந்துடும் சம்மரில். ஸோ சன்லைட்டும் அந்த ஃபெர்டிலைசர்ஸ் அல்ல ஸ்ப்ரேஸ் வந்து ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது செடிகள் இமீடியட்டாக காஞ்சி போகிற மாதிரி ஆயிரும். ஸோ ஆல்வேஸ் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:30, 7க்கு மேலே நம்ம ஸ்ப்ரேஸ், ஃபெர்டிலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு டைம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் சொன்ன சில டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது டிப்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களை மீண்டும் ஒரு அருமையான வீடியோவோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Cyrus A to Z. Bye bye. See you soon.